எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் சஷ்டி விரதத்தை நான் எப்படி கடைப்பிடிச்சேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சஷ்டி விரதம் எப்படி இருக்கணுங்கிற விதிமுறைகள் பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. இந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மென்டலி நாம் எப்படி ஸ்டேபிளாக இருக்கணும், அதுவும் எஸ்பெஷலி இந்த புதுசாக விரதம் ஒரு 2 வருஷமாக இருக்கேன், இல்லை இந்த வருஷத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி நம்ம மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும், என்ன மாதிரியான இடையூறுகள்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் விரதம் இருந்தப்போ நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 6 நாள் நம்ம விரதம் இருக்க போகிற நாட்கள் நமக்கு மற்ற நாட்களை விட வித்தியாசமாக இருக்க போகிறதில்ல. உதாரணமாக சொல்லணுன்னா, மற்ற நாட்கள் மாதிரி இந்த 6 நாட்களும் நமக்கு டைமுக்கு பசிக்கும், சில விஷயங்கள் நம்மளை கோவத்தை ஏற்படுத்தும், சொந்தக்காரங்க மூலியமாகவும் இல்லை நம்ம வீட்டை சார்ந்தவங்க மூலியமாகவும் நமக்கு பல இடையூறுகள் வரும். அது எல்லாத்தையும் நாம் ஃபேஸ் பண்ணி இந்த விரதத்தை வெற்றியாக முடிக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. இதில் நிறைய விஷயம் எங்கள் அம்மம்மா சொல்லி தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் விரதம் இருந்தப்போ, சஷ்டி விரதம் இருந்தப்போ நிறைய இடையூறுகள் நான் சந்தித்தேன். இது எல்லாருக்குமே யூஸ்வலாக லைஃப்பில் இருக்கிறது தான், புதுசாக ஒன்றும் யாருக்கும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. ஆனால் நம்மளை கோவப்படுத்துறதுக்குனே யாராவது ஏதாவது பேசுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாம் கோவப்படவும் கூடாது. அவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வேதனைப்படவும் கூடாது அவங்கள. ஸோ என்ன இந்த மாதிரி ரொம்ப பில்டப்லாம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. சஷ்டி விரத முருகருக்கு இருக்கிற விரதத்துலேயே ரொம்ப கடுமையான விரதம். அந்த விரதத்தை நிறைய வருஷமாக இருந்தவங்களுக்கு இதோட தீவிரம் என்னன்னு புரியும். ஸோ புதுசாக நாம் இருக்கிறப்போ இதெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுதான் உண்மை. நாம் யாரையும் மனசு நோகவும் கூடாது. நாம் மற்றவங்க கிட்ட கோவப்பட்டு பேசவும் கூடாது. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நாம் விரதம் இருக்கிறதுல நம்மளுடைய வேண்டுதல்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அதை சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க, மதியம் மட்டும் உப்பு இல்லாமல் தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 டம்ளர் பால் மட்டும்தான் குடிப்பாங்க. 6 நாளும் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. டீ காஃபி அதெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பாடியை நம்ம டீஹைட்ரேட் ஆக விடவே கூடாது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரொம்ப கடுமையாக இந்த மாதிரி விரதம் இருக்கிறப்பவே நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே யாராவது ஏதாவது பேசுவாங்க. என்னையெல்லாம் பேசியிருக்காங்க. 6 நாளும் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்க முடியும், இது சாத்தியமே கிடையாது, இவங்க சும்மா வெளியில் அந்த மாதிரி விரதம் இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க, ஆனால் உள்ளெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்களா இருக்கும்னு. அவங்களுக்கு தெரியும் நம்ம உண்மையாலுமே இது பண்ணுறோம் அப்படின்னு. ஆனாலும் வேணும்னே நம்மளை டென்ஷன் பண்ணுங்கிறதுக்காகவே பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களையும் அந்த வார்த்தைகளையும் கொஞ்சம் கூட காதில் பொருட்டாக கூட எடுத்துக்க கூடாதுங்க. நாம் இந்த 6 நாளும் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நம்ம காதுலேயே வாங்கிக்க கூடாதுங்க, ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கக்கூடாது. அவங்கள பார்த்து நம்ம கோவப்படவும் கூடாது. அவங்க நம்மளை கோவப்படுத்துறதுக்கு நம்ம வார்த்தைகளையும் விடக்கூடாது. நாம் நம்ம வேண்டுதல் விரதம் இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு 6 நாள் நம்ம வெற்றியோட விரதத்தை இருந்து முடிக்கணுங்க. இந்த மாதிரியான இடையூறுகளை பெரியவங்களாக இருக்கிறப்போ கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க, அதுவும் முக்கியமாக யங் ஏஜில், அதாவது ஆஃப்டர் மேரேஜ், இந்த மாதிரி இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்களும் நல்ல முறையில் கடந்து வேலும் மயிலும் துணைன்னு இந்த விரதத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்னு அந்த முருகன்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. நன்றி.